இன்றைக்கும் கர்த்தரங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, விண்ணப்பம் என்பது கண்ணீரின் ஜெபம். மனங்கசந்து தனக்கு குழந்தை இல்லையே, ஒரு வாரிசு இல்லையே என்று தன்னுடைய தேவைக்காக அன்னாள் கண்ணீரோடு ஜெபிக்கின்றாள். பாருங்கள், அவளுக்கு ஏற்பட்ட நிந்தை, அவமானம், வேண்டாத வார்த்தைகள் மிகவும் அவளை வேதனைப்படுத்தியது. அதனால் அவளுடைய உள்ளம் துக்கமாக இருந்தது. அதனால் கர்த்தர் தான் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆனால் பாருங்கள், அவளுடைய சக்லத்தை அவளை மிகவும் துக்கப்படுத்தினாள். அதனால தான் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு அவள் ஜெபிக்கின்றாள். இன்றைக்கு பாருங்கள், நீங்களும் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இல்லை என்கிற ஒரு துக்கம், ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட பல நெருக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி கூட நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த அன்னாள் அவருடைய குழந்தைக்காக ஜெபித்தாள். ஆனால் நீங்களும் கூட உங்கள் தேவைக்காக ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறவர். நம்ம ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் தாயும் தகப்பனுமாக இருந்து கண்ணீரை துடைக்கின்றார், அழாதே என்று சொல்கின்றார், அற்புதங்களை செய்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கின்றார். பிரியமானவர்களே, அன்னாளின் ஜெபத்தை பாருங்கள். அவளுடைய ஜெபமும் விண்ணப்பமும் கர்த்தருக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது. ஏனென்றால் அன்னால் சுயநலமாக அவள் ஜெபிக்கல. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் கர்த்தருக்கு ஒரு ஊழியன் தேவையாக இருந்தது, மறுபக்கம் பாருங்கள் அன்னாளுக்கு குழந்தை செல்வம் தேவையாக இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் இல்லை, கர்த்தருக்கு ஊழியக்காரர்கள் இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய தேவையையும் தன்னுடைய தேவையும் அவள் சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்கின்றாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், நீங்கள் அதை கொடுத்தா அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்குன்னு நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கின்றாள். பாருங்கள், கர்த்தருடைய தேவையும் தன்னுடைய தேவையும் அவள் நிறைவேற்றும்படியாக அவனுடைய சமூகத்தில் அவள் கேட்கின்றாள். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உடனே பதில் கொடுக்கின்றார். பாருங்கள், அன்னாளின் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. பிரியமானவர்களே, ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியுமாய் சாமுவேலை எழுப்பினார். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, அன்னாளின் ஜெபம் கேட்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தரே எனக்கு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக எந்த தேவையானாலும் எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் ஆண்டுடைய சமூகம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. நம்மை விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்கின்ற காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் வேதனைப்படாதீங்க, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வேளையில் கூட அந்நாளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவாதி தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, அந்நாளுக்கு மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே நீங்களும் ஜெபிக்கின்ற ஒரு பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபத்தினாலே பெற்றுக்கொண்ட நன்மைகள் இந்த அன்னாள் எப்படி கண்ணீரின் ஜெபத்தினால் ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு சாமுவேலை எழுப்பினார், மேன்மைப்படுத்தினார், மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்தார். அதே போல் உங்களுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகளை, எந்த குறைவுகளாக இருந்தாலும் குறைவுகளை நிறைவாக்கி உங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே ஜெபிக்கின்ற ஒரு பெற்றோர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதே போல் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்களும் கூட அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்திலே எல்லா குறைவுகளையும் நீக்கி மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வராக. ஆமேன்.